அன்பு நெஞ்சங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஜிகேசி டெக் சேனலில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, கம்ப்யூட்டர் பேசிக்ஸில் ASCII வேல்யூஸ்னால் என்ன அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் விஷ்ணு அப்படின்ற ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க. ஸோ அவருக்காக இந்த பதிவு. ஸோ ASCII வேல்யூஸில் இவ்வளோ தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்கா அப்படின்ற கொஸ்டின் நம்ம எதுக்கு போட்டிருக்கோன்னா, உண்மையிலே இதில் நிறைய தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. நிறைய ஆப்டிடியூட் டெஸ்ட்டுக்கு, ஒன் வேர்டுக்கு, கம்ப்யூட்டர் பேசிக்ஸுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் ஆப்ஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. தென் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். தெரிஞ்சவங்க தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, வாங்க கான்செப்ட்டுக்கு போயிடலாம். ஸோ ASCII வேல்யூஸ். ஸோ மோஸ்ட் ஆஃப் ஆல் பேசிக்ஸ் தெரிஞ்சவங்களுக்கு ASCII வேல்யூஸ்னால் என்னன்னு தெரியும். இது வந்து தெரியாதவங்களுக்கான இந்த பதிவு. ஸோ அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கோட் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச் அப்படின்றது தான் இந்த ASCII வேல்யூஸோட எக்ஸ்பான்ஷன். ஓகேங்களா? ஸோ அமெரிக்கர்களால் ஒரு நிலையாக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு கோடு தான் இது. ஒரு இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச், ஒரு லாங்குவேஜ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் இது. இப்போ தமிழ் தெரியாதவங்களுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இங்கிலீஷில் வந்து நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணுறோம்ல அந்த மாதிரி. ஸோ மிஷினுக்கு, அதாவது கம்ப்யூட்டருக்கு தெரிஞ்சது லாங்குவேஜ் மிஷின் கோடு. மிஷின் கோட்னா என்னென்னா 0 and 1 தான் வந்து மிஷின் கோடு தெரிஞ்சோம். ஆனால் நம்மளுக்கு நம்ம வந்து ஹை லெவல் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஹை லெவல் லாங்குவேஜ் வந்து மிஷின் லாங்குவேஜால் என்ன பண்ண முடியாது, தெரிஞ்சிக்க முடியாது. ஸோ அதை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ASCII வேல்யூஸை பேஸ் பண்ணி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே இருக்க போகுது. ஸோ வாங்க டெஃபினிஷன் பார்த்துடலாம். ப்ரொனவுன்ஸ் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணோம்னா, அதாவது ASCII அப்படின்னா, அதாவது ASCII, அதாவது ஒரு எக்ஸ்பான்ஷனை ஃபுல்லாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கறத விட ஷார்ட்டாக நம்ம ASCII அப்படின்னு நம்ம கூப்பிடலான்றதுக்காக ப்ரொனவுன்சியேஷன் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதோட அப்ரிவேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ASCII. எக்ஸ்பான்ஷன் பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கோட் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச். இட் இஸ் அ கோட் ஆஃப் ரெப்ரசென்டிங் 128 இங்கிலீஷ் கேரக்டர் ஆஸ் அ நம்பர் which is each letter assigned a number from 0 to 127. ஸோ 0 to 127 தான் 128ன்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அப்பர் கேஸ் நான் எம்ன்னு டைப் பண்ணால் அதோட கோடு என்ன அப்படின்னா 77. சரி, அது எப்படி 77 அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் ஒன்லி அண்டர்ஸ்டாண்ட் மிஷின் லாங்குவேஜ். ஸோ கம்ப்யூட்டருக்கு மிஷின் லாங்குவேஜ் மட்டும்தான் தெரியும். தே டு நாட் அண்டர்ஸ்டாண்ட் அ ஹை லெவல் லாங்குவேஜ் கோட். எனி ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கோட் ஹாஸ் டு பி கன்வெர்டட் டு எக்ஸிக்யூட்டபிள் கோட். எக்ஸிக்யூட்டபிள் கோட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் மிஷின் கோட். அப்படின்னா என்னென்னா, விச் இஸ் காம்பினேஷன் ஆஃப் பைனரி கோட் 0 and 1. ஸோ மிஷினுக்கு ரெண்டு தான் தெரியும். 0னா ஆஃப், 1னா ஆன். ஸோ 0னா ட்ரூ, 0னா ஃபால்ஸ், 1னா ட்ரூ. இது மட்டும்தான் வந்து மிஷின் லாங்குவேஜுக்கு தெரியும். ஸோ நம்ம லாங்குவேஜஸை பற்றி நம்ம இன்னொரு கிளாஸில் பார்ப்போம். இப்போ ASCII வேல்யூஸை பற்றி மட்டும் பார்ப்போம். ஸோ ASCII வேல்யூஸோட எக்ஸாம்பிள்ஸ் வந்து கீழே கொடுத்துருக்கோம் பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா ASCII கோடு வந்து 32ன்னு இருக்குது. அந்த 32 வந்து எதுக்காக அந்த கோடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பேஸ் பார். நம்ம ஸ்பேஸ் பாருக்கு யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதோட கீ. சரி, என்ன சார் ஒவ்வொரு கேரக்டருக்குமே ஒரு ASCII வேல்யூஸ் எதுக்காக அப்படின்னா, இப்போ சிஸ்டம்க்கு வந்து 0 and 1 தான் தெரியும். ஆனால் சிஸ்டம்க்கு வந்து ஏன்ற கேரக்டர் என்னன்னு தெரியாது, பீனா என்னன்னு தெரியாது, சீனா என்ன லெட்டர் அப்படின்றது ஸோ எதுவுமே தெரியாது. அப்போது சிஸ்டம்க்கு 0 and 1 நான் எப்படி வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணது தான் இந்த ASCII. இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு சைஸை நம்ம பார்க்குறோம் இல்லையா. இப்போ SPACE ஸ்பேஸ், அப்போ எஸ்ஸுக்கு ஒரு ASCII கோட் இருக்கும், பிக்கு ஒரு ASCII வேல்யூ அண்ட் ஏக்கு ASCII வேல்யூ. இது எல்லாம் சேர்ந்து தான் ஒரு பைட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. இப்போது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 0 to 255. ஸோ டோட்டல் ASCII வேல்யூஸ் பார்த்தீங்க அப்படின்னா 0 to 255 ASCII வேல்யூஸ் இருக்குது. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 256. இது எல்லாமே ஒன் வேர்டில் வரும் உங்களுக்கு. ஸோ டோட்டல் ASCII கோடு பார்த்தீங்க, ASCII வேல்யூஸோட டோட்டல் பார்த்தீங்கன்னா 256. எதில் இருந்துன்னா 0 to 256 இருக்குது. இது எதுக்காகனா, இப்போ ஒரு லாங்குவேஜை நான் கன்வெர்ட் பண்ணுறேன். ஓகேங்களா, ஒரு ஹை லெவல் லாங்குவேஜ் வந்து மிஷின் லாங்குவேஜ் தெரியாதுன்றதுக்காக நான் கன்வெர்ட் பண்ணுறேன். சரி, இது எப்படி அவங்க கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு சின்ன மானிட்டர் பார்த்துடலாம். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு சில எக்ஸாம்பிள் காமிச்சிடுறேன். இப்போ எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், 65ல் இருந்தது எப்பவுமே ஆல்ஃபபெட்ஸ் ஸ்டார்ட் ஆகும். பார்த்தீங்கன்னா 65லேருந்து ஆல்ஃபபெட்ஸ் அப்பர் கேஸ் A. 66 ஏன் இந்த மாதிரி ஒவ்வொரு கோடுக்குமே யூனிக் நேம் கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிள் நம்மளே எடுத்துப்போம். நம்மக்கிட்ட ஒரு ஃபோன் நம்பர் இருக்குது. ஸோ நம்மக்கிட்ட கொடுத்த ஃபோன் நம்பர் மாதிரியே வேறு ஒருத்தர்கிட்ட இருக்குமா? இருக்காது. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் ஹாவ் அ இண்டிவிஜுவல் ஃபோன் நம்பர்ஸ் இல்லையா. ஸோ ஒரு ஃபோன் நம்பர் மட்டும்தான் ஒருத்தருக்கு இருக்க முடியும். சப்போஸ் நான் நம்பர் வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா வேறு யாராவது வாங்கிக்க போகிறாங்க. ஸோ அது வந்து நீங்கள் இதுலேயும் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, அப்போது நம்பர் வேறு யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்களா? அப்படி கிடையாது. யூனிக் நம்பர் ஒரு நம்பர் மட்டும்தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஏக்கு ஒரு ASCII வேல்யூ இருக்குது, ஏக்கு ஒரு பைனரி கோடு இருக்குது. அந்த கோடை யூஸ் பண்ணி தான் சிஸ்டம் என்னன்றது தெரிஞ்சுக்கும். சரி, வாங்க அதுக்கான எக்ஸாம்பிள்ஸை பார்த்துடலாம். ஸோ இதுதான் வந்து அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ். கேரக்டர்.
இப்போ எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன்னா 65 நம்ம ஏல இருந்தே வருவோம். 65 பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஏ அப்படின்னு இருக்கா. ஸ்மால் ஏ ஓட பைனரி வேல்யூ என்னன்னா 10000001. இதுதான் வந்து அதோட பைனரி வேல்யூ. இது எப்படி சார் அவங்க பைனரி வேல்யூவை கன்வெர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ நம்மளுக்கு வந்து பைனரி வேல்யூ, டெசிமல், எக்ஸா டெசிமல், இந்த மாதிரி பலதரப்பட்ட பைனரி வேல்யூஸ் இருக்குது. இதோட பேசிக்ஸை நம்ம வந்து ஃபியூச்சரில் நம்ம போட போகிறோம். இப்போ ஆஸ்கி வேல்யூ பற்றி மட்டும் பார்ப்போம். ஸோ இப்போ இந்த ஆஸ்கி வேல்யூவில் எக்ஸாம்பிளுக்கு நான் டி அப்படின்ற ஒரு கேரக்டர் எடுத்துக்கிறேன். டி கேரக்டரை எடுத்துட்டு ஈச் அண்ட் எவ்ரி கேரக்டர்ஸ்க்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி பைனரி வேல்யூஸ் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் 0 1 1 1 0 1 1 1. இது எப்படி நம்ம கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா பைனரி வேல்யூஸில் இங்கே பாருங்கள், எல்லாத்துமே லைனாக வந்து 2 2 2, அதாவது 2 பவர் 0, 2 பவர் 1, 2 பவர் 2, 2 பவர் 3, 2 பவர் 4, 2 பவர் 5, 2 பவர் 6, 2 பவர் 7. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி இதெல்லாம் சேர்ந்து தான் இந்த 8 பிட். இது வந்து பிட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இது வந்து பிட் 1 பிட்டுன்னு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 8 பிட்ஸு சேர்ந்து தான் 1 பைட்டுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, 8 பிட்ஸ் ஈக்குவல் டு 1 பைட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, சரி. இப்போ இந்த 2 பவர் 0னா என்ன? எனிதிங் பவர் 0 வேல்யூ ஆப்வியஸ்லி 1. சப்போஸ் இங்கே 1 ஆன்சர் வந்துருச்சு, 1என்ற ஆன்சர் வந்துருச்சு, சாரி இங்கே 0 இருக்குது, 1என்ற ஆன்சர் வந்திருக்கு. இங்கே 0 பிட்டில் 0 இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், 1 இன்ட்டு 0 0 தான் வரணும். ஸோ இங்கே ஆல்ரெடி 1 இருக்குது. ஸோ 1 இன்ட்டு 1 1. அடுத்தது செகண்ட் பிட் என்ன பார்த்தீங்க அப்படின்னா 2 பவர் 1. 2 பவர் 1ஓட ஆன்சர் என்னது 2. ஸோ 2 இன்ட்டு 1 2, ஆப்வியஸ்லி 2. 2 பவர் 2 என்னது 4. இங்கே என்ன இருக்குது, 1 தான் இருக்குது. ஸோ 4என்ற ஆன்சர். 2 பவர் 3யோட ஆன்சர் என்ன 8. ஆனால் 8 இன்ட்டு 0 என்னது 0 தான். இந்த மாதிரி வந்து 2 பவர் 6ல் வந்து பார்த்தீங்கன்னா 64 வந்திருக்கு. ஸோ 2 பவர் 7 வந்து பார்த்தீங்கன்னா 128. இங்கே இதோட பிட்டோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 0. ஸோ ஆப்வியஸ்லி இங்கே 0. இது எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு வேல்யூ வருதா? என்ன வேல்யூ? 119, அதாவது 119, 119 வேல்யூ வந்திருக்கா? இந்த வேல்யூ என்ன அப்படின்றது இங்கே பார்க்கலாம். 119. ஸோ 119 எதுனா கேபிட்டல் டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, கேபிட்டல் சாரி 00001 வந்து என்ன பார்த்தீங்க அப்படின்னா சாரி டபிள்யூ. ஓகேங்களா, டபிள்யூ தான் என்ன சொல்கிறாங்க, அதுவும் என்ன டபிள்யூ பார்த்துக்கணும், ஸ்மால் டபிள்யூ. ஓகேங்களா, ஸ்மால் டபிள்யூ. கேபிட்டல் டபிள்யூக்கு வந்து 87, அதாவது 10101111. ஸோ இது என்னது, இப்போ 10101111 போட்டால் எனக்கு என்ன ஆன்சர் வருது அப்படின்றத பார்த்துடலாம். 10101111 இல்லையா? சரி, இப்போ நான் அது ஒரு எக்ஸாம்பிள். அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும் இது எப்படி வந்து அவங்க கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்றது உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ 10111111 ஓகே, 101111 கொடுத்தாச்சு. இங்கே வந்து ஆப்வியஸ்லி 0 வந்துடும். ஸோ இப்போ இங்கே நீங்கள் கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ வரும்னா 87 அப்படின்ற ஒரு ஆன்சர் தான் வரும். ஸோ நீங்கள் ஒரு வாட்டி இந்த பவரில் 1 இது எல்லாமே நீங்கள் 0 போட்டாச்சு. இப்போ இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் இங்கே வந்து நீங்கள் 0 போட்டுட்டீங்க. இப்போ எக்ஸாம்பிள் இங்கே 0 கண்டிப்பாக வரும். இங்கே மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா இங்கேயும் 0 வரும். இப்போ நீங்கள் ஆட் பண்ணும்போது என்ன வரும் அப்படின்னா ஆப்வியஸ்லி இங்கே கீழே பாருங்கள் 87 வருதா? ஓகே, கீழே ஃபார்முலா தான் போட்டு வச்சுருக்கேன். ஆப்வியஸ்லி 87 வரும்னு நினைக்கிறேன். ஓகே ரைட், 87. ஸோ 87, அதாவது இப்போ நம்ம எனக்கு ஒரு ஃபோன் நம்பர் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி டிக்கு என்ன ஃபோன் நம்பர், சாரி டபிள்யூக்கு என்ன ஃபோன் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் டபிள்யூக்கு கேபிட்டல் டபிள்யூக்கு 010101111. அதே மாதிரி ஸ்மால் டபிள்யூக்கு வந்து பார்த்தீங்க அதோட ஃபோன் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு நான் ஃபோன் நம்பர்னு நான் சொல்கிறேன், பட் இது வந்து பைனரி வேல்யூஸ் 0111011. ஸோ ஓவரால் என்ன பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை பிட் இருக்குது, 8 பிட்ஸ் இருக்கா? ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 8 பிட்ஸ் இருக்குது. ஸோ ஒரு கேரக்டர்ன்றது ஒரு பைட்டு இல்லையா? இப்போ டபிள்யூ அப்படின்றது எனக்கு எத்தனை பைட்டு, 1 பைட்டு. இப்போ அகைன் வந்து இன்னொரு கேரக்டர், எக்ஸாம்பிள் ஏன்ற கேரக்டர், அதுவும் 1 பைட். அப்போ இது ரெண்டும் சேர்ந்தா உங்களுக்கு 2 பைட்ஸ். இந்த மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி கேரக்டர்ஸை ஆட் பண்ணி தான் நம்மளுக்கு ஒரு பைட்ஸாக வந்து கொண்டு வராங்க. இதுதான் ஆஸ்கி வேல்யூ. இதை பேக் ட்ராக் பண்ணும்போது தான் உங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம ஏன்ற ஒரு கேரக்டர் நான் கொடுக்குறேன். அந்த கேரக்டர் எப்படி மிஷினுக்கு தெரியுது அப்படின்னா, மிஷினுக்கு தெரிஞ்சது 2 லாங்குவேஜ், மிஷின் லாங்குவேஜ் மட்டும்தான் 2 வேல்யூஸ் தான் தெரியும், 0 1. ஸோ இப்போ எக்ஸாம்பிள், இப்போ லைனாக இந்த வேல்யூஸை போகும்போது சிஸ்டம் என்ன எடுத்துக்கும், ஒரு கண்டினியூ, இது வந்து ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நடக்கிறது. அட் அண்ட் டைம் இப்போ இந்த ஒரு பிட்டு போகுது அப்படின்னா
ஆன், அதாவது ஒன்றுனா ஆன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அட் அ செகண்டில் ஆன் ஆஃப் ஆன் ஆஃப் ஆன் ஆஃப். ஸோ இந்த மாதிரி ஒரு கண்டினியூட்டி போகும்போது ஆட்டோமேட்டிக்காக அது என்னவா எடுத்துக்கும், ஓகே இந்த கண்டிஷன் வந்து கண்டிப்பாக W தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். ஸோ இந்த மாதிரி நம்மளோட கீபோர்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 120 கீஸ் இல்லை 127 வந்து நம்ம கேரக்டர் நம்ம வந்து யூஸ் பண்ணுறது. அதர் தென் சார் வந்து 256ன்னு சொன்னீங்களே, அந்த 256லாம் என்ன அப்படின்னா ஃபங்க்ஷன் கீஸாக இருக்கலாம், டெலிட் கீஸு, ஹோம் கீஸு, இன்செட் கீஸு, டவுன் கீஸு, ஸ்பேஸ் பாரு, ஸோ இந்த மாதிரி எஸ்கேப் கீ, இந்த மாதிரி ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் கீஸு, இது எல்லாமே உங்களுக்கு அது உள்ளே வந்துடும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ஏ, இது எல்லாமே உங்களுக்கு ஒன் வேர்டில் கேட்பாங்க. கேபிட்டல் ஏ வந்து 65லேருந்து ஸ்டார்ட் ஆகும், கேபிட்டல் பி 66, கேபிட்டல் சி 67, கேபிட்டல் டி 68, ஆப்வியஸ்லி உங்களுக்கு இசட் வரைக்கும் வரும். இப்போ இந்த இசட் வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் இசட் வந்து 90, இதுவும் கேட்பாங்க ஒன் வேர்டில். கேபிட்டல் இசட் வந்து எதில் எண்ட் ஆகுது அப்படின்னா 90. ஓகேங்களா. 91ல் இருந்து, அதாவது 91ல் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் வரும், அதாவது ஓப்பன் பிரேஸு, ஸ்லாஷு, க்ளோஸ் பிரேஸு, ஓகேங்களா, இந்த மாதிரி வரும். ஸோ இது ஸ்மால் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 97. ஸோ 65ல் வந்து கேபிட்டல் ஏ, 97ல் வந்து ஸ்மால் ஏ வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஸ்டார்ட் ஆகிட்டு இசட் எதில் முடியுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 122ல் வந்து முடியுது. அதர் தென் இசட்டுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 124, 126 இந்த மாதிரி வந்து உங்களுக்கு லைனாக கேரக்டர்ஸ் கீஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி. ஸோ இப்போ ஃபஸ்ட் வந்து 33லேருந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஃபேக்டோரியல் மார்க்கோட ஆஸ்கி வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா 01 00 001. இந்த பைனரி வேல்யூ அது ஆட்டோமேட்டிக்காக உள்ள என்னவா எடுத்துக்கும், ஸோ ஃபேக்டோரியல் போட்டிருக்காங்க அப்படின்றது நம்ம ஃபேக்டோரியலில் வித்தின் அ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நம்மளுக்கு காட்டுது. ஓகேங்களா. இதுதான் வந்து ஸ்மால் எக்ஸாம்பிள்ஸு. இதில் வந்து என்ன அப்படின்னா அடுத்ததில் வந்து சரி எனக்கு வந்து இதில் எக்ஸலில் எப்படி நான் இதை வந்து கால்குலேட் பண்ணுறது அப்படின்னா, இப்போ பாருங்கள் நான் ஃபார்முலா போட்டு தான் வச்சுருக்கேன். ஈக்குவல் டு எக்ஸலில் ஈக்குவல் டு கேர் போட்டுட்டு 1ன்னு கொடுத்துறீங்க, 1ன்னு கொடுக்கலாம். நான் வந்து செல்ஸை வந்து போட்டிருக்கேன். C3யில் என்ன இருக்குது அப்படின்னா 1ன்னு இருக்குது. அப்போது 1ஓட வேல்யூ என்ன, இங்கே பார்த்தீங்கன்னா வேல்யூ எதுவுமே வந்திருக்காது. ஏன் அப்படின்னா இது எல்லாமே பட்டன்ஸ், இது எல்லாமே ஸ்பேஸ் பாராக இருக்கலாம், பட்டன்ஸாக இருக்கலாம். ஓகேங்களா. இப்போ 33லேருந்து வரும் பாருங்கள், ஏன்னா இதெல்லாம் வந்து கேரக்டர். 33 வரைக்கும் 33லேருந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்டோரியல், டபுள் கோட்ஸு, ஆஷு, டாலர் சிம்பிள், பர்சன்டேஜ், அண்டு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா கேரக்டர் தான் வந்துருக்கீங்க பாருங்கள். இதெல்லாம் கேரக்டர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இது எல்லாமே கேரக்டர்ஸ் தான். ஓகேங்களா. 255 வரைக்கும் நான் கொடுத்துருக்கேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 255 வரைக்குமே நான் அந்த ஃபார்மில் அப்ளை பண்ணி நான் கண்ட்ரோல் டி கொடுத்துட்டேன். ஸோ இப்போ பாருங்கள், இங்கே பாருங்கள், இப்போ எக்ஸாம்பிள் பேராகிராஃப் மார்க்கோட பைனரி வேல்யூ என்ன வந்திருக்கு பாருங்கள், சாரி ஆஸ்கி வேல்யூ 182. இந்த 182 எப்படி வரும், நம்ம அந்த ஆஸ்கி வேல்யூ போடணும், என்னவா இருக்கலாம், இது 1110 10 சம்திங், கண்டிப்பாக அந்த 8 பிட்டில் அந்த நம்பர்ஸாக இருக்கலாம். இந்த கேரக்டர்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க, யூஸ் பண்ணியிருப்பீங்க ஸ்பெஷல் கேரக்டர்ஸில். ஸோ 255 வரைக்குமே அது இருக்குது, 256 கிடையாது, 255 வரைக்கும் தான் அது இருக்குது. ஸோ ஒய் மேலே வந்து சின்ன சின்ன டாட் போட்டிருக்காங்க, இது ஒரு சிம்பிள் இல்லையா. ஸோ 255 வரைக்கும் ஆஸ்கி வேல்யூ இருக்குது. ஒரு சிலருக்கு ஒரு திங்க் இருக்கலாம், சரி சார் 255க்கு மேலே ஆஸ்கி வேல்யூஸ் இல்லையா அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு ஆப்டிடியூட்டில் ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க, 355 அதாவது 355 எண்ணு கொடுத்துட்டு இதோட கேரக்டர் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் 65யோட கேரக்டர் என்னன்னு கேட்டால் நீங்கள் என்ன கொடுப்பீங்க, கேபிட்டல் ஏன்னு கொடுத்துருவீங்க. சப்போஸ் உங்களை 355 கேட்குறாங்க, என்னடா இது 255 வரைக்கும் தானே இருக்குது, இவங்க 355 கேட்குறாங்களே அப்படின்னா, அகைன் உங்களுக்கு என்ன ஆகுனா 256லேருந்து 0 கால்குலேட் ஆகும். 0க்கு என்ன ஆஸ்கி வேல்யூவோ அதுதான் வந்து 256 வரும். 1க்கு என்ன வேல்யூ அதாவது 257க்கு வரும். இந்த மாதிரி ஆக்சுவலி கண்டினியூட்டி ஆகிட்டே போகும். இப்போ எக்ஸாம்பிள் தமிழர்களுக்கு பார்த்தீங்கன்னா 60 வருஷத்துக்கு வந்து ஒரே நேம் தான் வரும். 61வது வருஷத்தில் பார்த்தீங்கன்னா அகைன் அந்த ஃபஸ்ட் என்ன இயர் இருந்ததோ அதே தான் இப்போ வரும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா. இது இந்த டேபிள் எதுக்காக நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன்னா, இப்போ 33 வரைக்கும் இப்போ இந்த பார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் வந்து என்ன வேல்யூனே தெரியல இல்லையா, அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. 0னா நல், இப்போதைக்கு ஜஸ்ட் ஒரு எம்டி ஸ்பேஸ் தான். இப்போ எக்ஸாம்பிள் நம்மளுக்கு தெரிஞ்சது பார்த்தீங்கன்னா பெல், இந்த பேக் ஸ்பேஸு, ஹரிசாண்டல் டேபு, நியூ லைன் டேபு, வெர்டிக்கல் டேபு, ஃபார்ம் ஃபீடு, கேரிட் ரிட்டனு, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த 1 2 33க்குள்ளே இருக்கிற அந்த டேபிள்ஸ் வந்து ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் எடுத்து வச்சுருக்கேன். நான் இங்கே பாருங்கள், இது எல்லாமே வந்து கீஸோட அந்த வேல்யூஸ் தான். ஓகேங்களா. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க. இப்போ நான் என்ன சொன்னேன், பிட்ஸ்ன்னு சொன்னேன் இல்லையா, 8 bits equal to 1 byteன்னு சொல்லியிருந்தோம். 8 bits equal to 1 byte. 8 bitனா என்ன, அந்த 1 1 0 0 1 1 1 0 அந்த கோடு பார்த்தோம் இல்லையா, அதுதான். ஓகேங்களா. அப்போ இப்போ எக்ஸாம்பிள் ஒரு ஏன்ற ஒரு கேரக்டர் நான் போடுறேன் அப்படின்னா அது எத்தனை பிட்டு, 8 பிட்டு 1 byte. அப்போது
இப்போ 1024 பைட்ஸ் ஈக்குவல் டு, அதாவது 1024 கேரக்டர் சேர்ந்தா 1 கிலோ, அதாவது 1 கிலோ பைட்டுன்னு சொல்கிறோம். ஆக்சுவலி இதில் வந்து 1000 ரவுண்ட் ஆஃப்லாம் வராது. ஏன் அப்படின்னா 2 பவர் 10ன்னு சொல்லுவாங்க. இதுவும் ஒரு ஒன் வேர்டு தான் உங்களுக்கு. 2 பவர் ஆஃப் 10. இந்த 2 பவர் ஆஃப் 10ன்னா 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2ன்னு போகும் இல்லையா. 2 பவர் 10 பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1024 தான் வரும். அப்போது உங்களுக்கு கிலோ பைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1024 பைட்ஸ் ஈக்குவல் டு என்னது, 1 கிலோ பைட். ஓகேங்களா. 1024 கிலோ பைட் ஈக்குவல் டு 1 எம்பி. 1024 எம்பி ஈக்குவல் டு 1 ஜிபி. 1024 ஜிகாபைட் ஈக்குவல் டு 1 டிபி. 1024 டெராபைட் ஈக்குவல் டு 1 எக்ஸாபைட். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதை வச்சு தான், இந்த ASCII வேல்யூ வச்சு தான் நம்மளுக்கு அந்த சைஸை கால்குலேட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஒரு டாக்குமெண்ட்டுக்கு ஒரு சைஸ் வருது இல்லை, அந்த சைஸ் எப்படி கால்குலேட் ஆகுது, நம்ம போடுற லெட்டர்ஸில் அதோட பேக் அண்ட் கோடிங்ஸில் இருந்து தான் அது ஆட்டோமேட்டிக்காக 0 1 கன்வெர்ட் ஆகிட்டு டோட்டல் சைஸ் என்ன அப்படின்றது கால்குலேட் பண்ணிக்குது இல்லையா. ஸோ இந்த ASCII வேல்யூ வச்சு தான் ஒரு மிஷின் லாங்குவேஜ் புரிஞ்சிக்குது, நம்மளோட லாங்குவேஜஸை புரிஞ்சிக்குது, சைஸை கால்குலேட் பண்ணுது. ஓகேங்களா. ஸோ இந்த ASCII வேல்யூஸ் அப்படின்றது கண்டிப்பாக எல்லோரும் தெரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப 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 அவசியம். இதில் வந்து நிறைய சார்ட் இருக்குது. அது இப்போ எக்ஸாம்பிள் நான் சொன்னேன் இல்லையா, இந்த KBPS MBPSன்னு சொல்லுவாங்க. நம்ம ஒரு நெட் யூஸ் பண்ணுறோம், இன்டர்நெட்டை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இன்டர்நெட்டோட ஸ்பீடை எப்படி கால்குலேட் பண்ணுறது, அந்த கனெக்ஷன் ஸ்பீட் ஷார்ட் எப்படி யூஸ் பண்ணுறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் நான் ஒரு மோடம் யூஸ் பண்ணுறேன், அதாவது 28.8K மோடம் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, அதாவது 28 kbpsனா 28800 பிட்ஸ் பர் செகண்ட். இது ஒரு செகண்டுக்கு இத்தனை பைட்ஸ் எடுத்துக்குது. அப்போது அதோட சைஸ் என்னவா இருக்கும் அப்படின்றதான் இது. ஸோ 3.5 கிலோ பைட் அது எடுத்துக்கும் அப்படின்றத இதோட கணக்கு. ஸோ இந்த மாதிரி தான் ஈச் அண்ட் எவ்ரி கனெக்ஷன்ஸுக்கும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த சைஸை கேல்குலேஷன் பண்ணுவாங்க. நம்ம கேட்போம், என்னடா 1 GB இவ்வளோ சீக்கிரம் காலி ஆயிடுச்சு அப்படின்னா, நம்ம அந்த செகண்டு நம்ம என்ன மோடம் யூஸ் பண்ணுறோம், என்ன USB யூஸ் பண்ணுறோம், என்ன கனெக்ஷன்ஸ் இருக்குது, என்ன VPN கனெக்ஷன் இருக்குது, இது எல்லாமே கால்குலேட் பண்ணி தான் அந்த சைஸை வந்து ஆட்டோமேட்டிக்காகவே அது எடுத்துக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த ASCII வேல்யூஸ்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கான்செப்ட். நான் அதுக்கு தான் நான் டவுன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ முடிஞ்சவங்க வந்து ஸ்டாப் பண்ணி அதை பார்த்துக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா ASCII வேல்யூ ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாரு, அவருக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கு ரிப்ளை கொடுக்குறேன். இங்கே பார்த்தீங்க அந்த ஃபஸ்ட்டு ஷீட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் 33 இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்போம், 32 இருந்து அந்த ஸ்பேஸ் பாரில் இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். இதில் ஈச் அண்ட் எவ்ரி டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்போம் பாருங்கள். இப்போ எக்ஸாம்பிள் 97 இருந்து வந்து என்ன ஸ்டார்ட் ஆச்சு, லோவர் கேஸ் ஸ்டார்ட் ஆச்சா. ஓகே. 127 வந்து டெலிட் கீயோட ASCII வேல்யூ பாருங்கள் 127. அதோட ASCII வேல்யூஸ் என்னவா இருக்குன்னா 0111 சம்திங் இருக்கலாம். ஸோ அதோட கேல்குலேஷன் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அதை போட்டு நீங்கள் அப்படியே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், ஏதாவது டவுட் இருந்தால். இப்போ எக்ஸாம்பிள் 180யோடது என்னென்ன ASCII வேல்யூஸ் ஃபார் ஆக்சுவல் அசென்ட் ஸ்பேசிங். அசென்ட்ன்றது ஒரு சிம்பிள். அது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த சிம்பிள் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி கேரக்டர்ஸுக்குமே இருக்குது. 255 வரைக்குமே நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேங்களா. ஸோ கண்ட்ரோல் என்று கொடுத்துக்கிறேன். ஸோ லட்டின் ஸ்மால் லெட்டர் ஒய் வித் டைரிசிஸ் அப்படின்னு வந்திருக்கு இல்லையா. ஸோ இதுதான் ASCII வேல்யூஸ். சப்போஸ் ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுவாங்க. இது ஜஸ்ட் பேசிக்ஸ் நம்ம சப்ஸ்கிரைபருக்காக போட்டிருக்கோம். ஸோ ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தெரிஞ்சவங்க தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு வேல்யூ எடுத்து அதை கேல்குலேட் பண்ணுங்கள், பைனரி வேல்யூவாக கேல்குலேட் பண்ணுங்கள். இப்போ நம்ம கேல்குலேட் பண்ணது எல்லாமே வந்து பைனரி வேல்யூஸ் தான் வந்து கேல்குலேட் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ இதுக்கப்புறம் வேறு ஏதாவது, ஏன்னா லாங்குவேஜஸும் சரி பைனரின்றது பெரிய டாப்பிக்கு. இது ஜஸ்ட் ஃபார் ASCII வேல்யூனா என்னன்றதை இப்போ நம்ம போட்டிருக்கோம். சப்போஸ் உங்களுக்கு எனக்கு அந்த லாங்குவேஜஸும் வேணும், பைனரியோட ஹெக்ஸாடெசிமல் பைனரி இதெல்லாம் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் அந்த வீடியோ போடுறோம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.